பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை வந்து அறிவாலயத்தை வந்து ஒவ்வொரு செங்கல்லா நான் எடுத்துன்னு சொல்லியிருக்காங்க. அவர் கமலாலயத்தின் செங்கல்லுக்குள்ள அவர் இருக்கிறாராங்கிறத முதல்ல உறுதிப்படுத்திக்கிட்டோம். அப்புறம் அறிவாலயத்தை பத்தி அவர் கவலைப்படட்டும். ஏனென்றா இதுவரையில அவங்களுக்கு செங்கல்ல உடிக்கிறது ரொம்ப, ஏன்னா செங்கல்லையே அவங்க முதல்ல ஒவ்வொரு செங்கல்லா கொண்டு போனவங்க. எங்க ஏற்கனவே இருந்ததை இடிச்சு இடிச்சு பழக்கப்பட்டவர்கள். அதனாலதான் இடிக்கிறேன்பாங்க, புடுங்குறேன்பாங்க. நான் அந்த சொல்ல விட்டா தப்பா நீங்க போட்டுற போறீங்கிறத அந்த சொல்ல நான் பார்க்கல. ஏன்னா வேறையே புடுங்குறோம் நேத்து அதை சொன்னாரு, செங்கல்ல சொன்னாரு. இன்னைக்கு போய் நான் வேறோட புடுங்க போறேன் அப்படிங்கிறாரு. நல்லா புடுங்கட்டும், அதை பத்தி பரவாயில்ல, முடியுமான்னு பார்க்கட்டும். அதாவது நீதி கட்சியினுடைய வரலாற்றை பார்த்துக்கணும். அவர் அப்பெல்லாம் பிறக்கவும் இல்லை, பிறக்காதனால ஒண்ணு இல்லை. நாங்கெல்லாம் பிறக்காத காலத்து வரலாற்றை படிக்கக்கூடாதுன்னு ஒண்ணு இல்லை, படிக்கலாம். ஆனா ஒண்ணு, சத்தியமூர்த்தி போன்றவர்களெல்லாம் முட்டி பார்த்தார். அண்ணா அவர்கள் திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்த உடனே 67 ஒன்று சொன்னார், 10 ஆண்டுகள்ல நீங்க கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு பெரிய சாதனை செஞ்சிட்டீங்களா, ஆட்சிக்கு வந்துட்டீங்களே அப்படின்னு உடனே அண்ணா அவருடைய பெருந்தன்மையும் பேர் ஆளுமையும் எப்படிப்பட்டதுங்கிறது திராவிட இயக்கத்துக்கு எந்த தெளிவு இருக்கு. ஏன்னா பெரியாருடைய பாடம் அதை அவர் அழகா சொன்னாரு. எங்க சாதனை இல்லை, நீ என்னுடைய சாதனை நினைச்சுக்கிட்டு நான் 10 வருஷத்துல சாதிச்சுட்டேன்னு நான் மாத்தட்ட மாட்டேன். என்னுடைய பாட்டன் நீதி கட்சி அதனுடைய தொடர்ச்சி பேரன் ஆட்சி நடந்திருக்கு, அதுதான் ரொம்ப மிக முக்கியம் அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு ஏப்பா கதை முழுது அதுதான் மிக முக்கியம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வாய்ப்புகள் வந்திருக்கிறது. ஆகவேதான் யாரோ பார்த்துட்டாங்க. திராவிட இயக்க வரலாற்றுல மாப்போசியே திராவிட இயக்க எதிர்ப்பு மாநாடு நடத்தினவர் தான். கடைசியில மாப்போசிக்கு எல்லா வாய்ப்பும் கொடுத்தது திராவிட மாடல் தான். மாப்போசிக்கு செலவு வச்சு திறந்ததும் திராவிட மாடல் தான். விபூதி வீரமுத்துன்னு ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு பாவம் அண்ணாமலைக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா வயதும் இல்லை, வரலாறும் தெரியாது அவருக்கு. ஆகவேதான் அவர்கள் எதை வேணாலும் இன்னைக்கு சொல்லி கொண்டிருப்பார்கள், வேற எதுவும் சொல்றதில்லை. அவங்களுக்கு என்ன செய்ய போறோம்னு திட்டம் இல்லையே, அதை போய் அடுத்தவங்க கிட்ட இடிக்க போறேன்னு. ஏன்னா இடிச்சே பழக்கப்பட்டவங்க. வடநாட்டுல வேணா இடிச்சதுனால ஆட்சிக்கு வரலாமே தவிர இந்த இடிக்கிறேங்கிறது கடப்பாறையை தூக்குறேங்கிறது வடநாட்டு வேலை. அதனால நாங்க அங்க கோயிலை கட்டுறோம், மசூதி அடிக்கிறோம், அந்த இடத்துல கோயிலை கட்டுறோங்கிறதெல்லாம் வடநாட்டுல அவர்கள் பாட்ட வேலை. அந்த பாய்ச்சா அந்த பருப்பு இங்க வேகாது. அவங்க யாருன்னா கட்சியை தேடுறாங்க, கட்சிக்கு பலம் தேடுறாங்க. பாவம் எந்த வழியிலையும் தமிழ்நாட்டுல கால் ஊன்ற முடியல. அதனால என்ன, கால் ஊன்ற முடியலன்னா ஏதாவது வேல் ஊன்றலாமான்னு பார்த்து யாரையாவது பிடிக்கலாமா நினைக்கிறாங்க. அவங்க மட்டும் மிகப்பெரிய அளவிற்கு ஒவ்வொரு கட்சியையும் ஒவ்வொரு பி டீமா, சி டீமா, டி டீமான்னு பிஜேபி மாற்றி கொண்டிருக்கிறது. அதுல அவர்களுக்கு தெரிஞ்ச கலை இதுதான், வேற வித்தைகள் பண்ண முடியல. ஏன்னா மற்ற மாநிலங்கள் மாதிரி எம்எல்ஏ விலைக்கு வாங்கி அரசாங்கத்தை கவுக்க முடியாது, அல்லது மக்கள் மத்தியில வேற ஏதாவது செஞ்சு வர முடியாது. அவங்க முட்டி பார்த்துட்டாங்க. மண்டை உடைஞ்சதை தவிர, ரத்தம் வந்ததை தவிர, வேற தோல்வியை தவிர வேற இல்லை. அந்த அனுபவத்தை பார்த்துட்டாங்க. யாரோ பிடிச்சாங்க, இந்த கூலிக்கெல்லாம் ஆள் பிடிச்சி பெரியாரை பத்தி பேச சொன்னாங்க. அதுவும் ஒன்றும் மேலே எழுந்து கிளம்பல, போறாம எல்லாம் புதுசானா புது ஏதாவது குதிரை கிடைக்குமான்னு. பொய்க்கால் குதிரை ஓடல, வண்டி ஜட்கா வண்டி குதிரை ஓடல. காரணம் அது ரேஸ் குதிரையில ஓடிட்டு இருக்கு திராவிட மாடல் அதுக்க. அதனால கடைசியா எல்லா குதிரையும் போகலன்னா இது மாதிரி ஒரு பொய்க்கால் குதிரையாவது பிடிச்சி கொஞ்சம் அதுல பாத்துக்கலாமான்னு ஏதோ தந்திரம் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு காரணம் என்னன்னாக்கா, அவங்களுக்கு இன்றைக்கு வேற எதுவும் வழி தெரியல. வழி தெரியாதனால இதை சுட்டு உண்டாக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது இருக்கலாம் உத்தியால. ஆகவே இன்னும் அது எந்த பாதுகாப்பு வேணாலும் கொடுக்கட்டும், அவருக்கு பாதுகாப்பு இருக்கிறது முக்கியமல்ல. நாங்க பாடுபடுறது நாட்டுக்கு பாதுகாப்பு இருக்கா, மொழிக்கு பாதுகாப்பு இருக்கா, இனத்துக்கு பாதுகாப்பா இருக்குங்கிறது தான் முக்கியம்.